ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம CN of ப்ராபபிலிட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்போயுமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் டிக்கெட் புக் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடு வந்து எப்போவுமே கொஞ்சம் பழசாக இருக்கும். இதே புதுசாக டிக்கெட் புக் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடு கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இது என்ன அப்படிங்கிறது ரொம்ப சுருங்க சொல்லி விளங்கவை அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் ரொம்ப சிம்பிளாக நான் வந்து இதை பற்றி நான் சொல்ல போகிறேன். ரொம்ப வளவள கொலகொலான்னு இல்லாமல் எல்லாத்துக்கும் புரியும் வகையில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ஷார்ட் வீடியோ. ஸோ ரொம்ப சிம்பிளாக நான் வந்து சொல்லி முடிச்சிடுறேன். ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற வேர்டே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இடத்துல 100% இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ப்ராபபிலிட்டிங்கிற வேர்டு வராது. உதாரணமாக சொல்லணும்னா, நம்மளுக்கு டிக்கெட் இப்போ அவைலபிள் 100 ஒரு டிக்கெட்டாவது இருக்குது அப்படிங்கும்போது இந்த இடத்துல அந்த CN of ப்ராபபிலிட்டிங்கிற வேர்டே உங்களுக்காக யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் செக் பண்ணுறவங்களுக்கு, வெயிட்டிங் லிஸ்ட்டில் புக் பண்ணுறவங்களுக்கு பார்த்து தெரியும். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, டிக்கெட் வந்து இந்த சான்ஸ் தான், இதில் வந்து நீங்கள் புக் பண்ணினா கிடைக்கலாம், இல்லை கிடைக்காமலும் போகலாம் அப்படிங்கிறது தான் ரயில்வேவும் சொல்ல வராங்க. ஓகே, ஸோ CN of ப்ராபபிலிட்டி பர்சன்டேஜ் எதை பொறுத்து அமையுது அப்படின்னா, ஒரு போன வருஷத்தோட ரெக்கார்டை வச்சு இந்த வருஷம் வந்து நமக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேராக வந்து ஒரு 4 காஸ்டிங் பிளானாக சொல்கிறாங்க. ஸோ இதை பொறுத்து நீங்கள் வந்து பிளான் பண்ணலாமா, இதை மட்டுமே வச்சு நம்ம பிளான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பிளான் பண்ணலாம். பட் சான்சஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை பொறுத்தே மட்டுமே நீங்கள் வந்து பிளான் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் லீவ் வருதோ அப்பப்பெல்லாம் நம்ம வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஊருக்கு போகணும், அந்த மாதிரி கோயில் போகணும், இல்லை பிக்னிக் போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து டிக்கெட் புக் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து நம்ம ட்ராவலிங்கில் இருக்கக்கூடிய மெயினான ஒரு கான்செப்ட். ஸோ இந்த வருஷம் ஒருத்தர் நவம்பர் 13 நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். உதாரணமாக ப்ராபபிலிட்டி வந்து உங்களுக்கு ஒரு 40% 50% தான் காட்டும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நவம்பர் 13 அப்படிங்கிறது உங்களுக்கு போன வருஷம் நவம்பர் 13 தீபாவளி ஃபெஸ்டிவல். ஸோ உங்களுக்கு வந்து ஒன்ஸ் வந்து இந்த தீபாவளி, பொங்கல், இந்த சண்டே, இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி லீவ் இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு மூமெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் வந்து உங்களுக்கு டிக்கெட் புக்கிங்க்கான டிராஃபிக் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதே வந்து இந்த வருஷம் நீங்கள் வந்து நவம்பர் 4 நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சான்சஸ் வந்து நிறையா காட்டும். காரணம் என்னன்னு கேட்டோம்னா, போன வருஷம் நவம்பர் 4 அப்படிங்கிறது எந்த ஒரு ஃபெஸ்டிவலும் இல்லை. இதே போல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சண்டேஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சாட்டர்டே நைட்லேருந்து சண்டே நைட் வரைக்குமே, ஈவன் மண்டே மார்னிங் வரைக்குமே கூட உங்களுக்கு வந்து க்ரௌட் அதிகமாக இருக்கும். ஸோ இதை பொறுத்து நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா, உதாரணமாக வந்து போன வருஷம் வந்து டிசம்பர் 13 எடுத்துக்கலாம், சண்டே வந்திருக்கும். அதே இந்த வருஷம் நீங்கள் டிசம்பர் 13 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மண்டே தான் வரும். அப்படி இருக்கும்போது நீங்கள் மண்டே நைட் நீங்கள் டிக்கெட் செக் பண்ணுறதுக்கும் சண்டே நைட் நீங்கள் செக் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த வருஷம் நீங்கள் டிசம்பர் 13 நீங்கள் நைட்டு டிக்கெட் புக் பண்ண செக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான பர்சன்டேஜ் வந்து ரொம்ப, அதாவது CN of ப்ராபபிலிட்டி பர்சன்டேஜுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது போன வருஷம் சண்டேயோட நைட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் நான் வந்து நிறைய கமெண்ட்ஸில் வந்து கேட்டது வரைக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஸை விசாரித்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வருஷத்துக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்தது. பட் ஆனால் டிக்கெட் கன்ஃபர்மேஷன் சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு நல்லாவே கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ என்னென்னா, போன வருஷத்தோட ரெக்கார்டை வச்சு இந்த வருஷம் நீங்கள் பார்க்க வேண்டாம். அதே மாதிரி அடுத்த வருஷம் நீங்கள் வந்து செக் பண்ணும்போது இந்த ரெக்கார்டு தான் உங்களுக்கு காட்டும். ஸோ உங்களுடைய தேவைகள் என்னவோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுங்கள். சான்சஸ் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு மன திருப்தியோடு புக் பண்ணுங்கள். சான்சஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும், லாஸ்ட் மினிட்ல ஏதாவது சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் விசாரித்து உங்களுக்கு ஏற்ற வகையில் பிளான் பண்ணி டிக்கெட் புக் பண்ணுங்கள். ஸோ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்றைக்குமே வந்து டிக்கெட் புக் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகே விவர்ஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னா பண்ணுங்கள். அதே போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.